வணக்கம். அன்பார்ந்த வரம் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌலி ஜோதிட பதிவு. இந்த பதிவில் நம்ம துலா லக்னத்திற்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். செப்டம்பர் மாதத்தில் துலா லக்னத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் நம்ம லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் நமக்கு சனி பகவான் இருக்கிறது ஆழ் மனது உள் மனது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆத்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனியினுடைய ஒரு சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த எப்படி செய்யலாம், எப்படி திட்டமிடலாம், அது சரியா வருமா, அது உண்டான பாதை என்ன, அந்த தேடுதல் இருக்கிற அளவுக்கு அங்க செயல்பாடுகள் இருக்காது. அதனால ஆத்மஸ்தானத்துல இந்த சனி கிரகத்தினுடைய பங்களிப்பு நமக்கு கொஞ்சம் தொய்வா போய்கிட்டே இருக்கு. ஆனால் குழந்தைகள் ஸ்தானமும் அதுதான். நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய இன்பம், ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கிறது எல்லாமே 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அந்த ஸ்தானத்துல கொஞ்சம் சோதனைகள், சஞ்சலங்களை ஏற்படுத்துகிறார். ஆனா அதே நேரத்துல லாபஸ்தானத்தை பார்க்கிறேன். இந்த லாபஸ்தானமான சிம்ம ராசியில தான் சூரியன் போயிட்டு இருக்கார். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14 வரைக்கும் பூர நட்சத்திரத்துல, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். சுக்கிரன் நமக்கு லக்னாதிபதி. அப்ப நமக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பை வளர்ச்சி அடை செய்யும். எதிர்பார்ப்பு பலம் பொருந்தியதாக இருக்கும். எதிர்பார்ப்பு ரீதியாக நமக்கு சில ஆலோசனைகள் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த பாசிட்டிவா செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனைகள் இருக்கும். இந்த 14 நாளும் நமக்கு அதுக்குண்டான ஆலோசனைகள் கிடைக்கும். அதனால ஒரு தொழில் பலத்துக்கு அது சாதகமாக இருக்கும். நம்முடைய உறவுகளுக்கும் அது சாதகமாக இருக்கும். நாம பழகக்கூடிய நபர்கள்கிட்டையும் பிரச்சனை இல்லாம அதை டெவலப் பண்ணி கொண்டு போகும். அப்ப சுக்கிரனுடைய அந்த தொடர்பு அப்படிங்கிறது, சுக்கிரன் இந்த காலகட்டத்துல நமக்கு நம்ம ராசிக்கே வந்துடுவார். அப்ப அந்த அமைப்புல சுக்கிரன் வரும் பொழுது சீராக இருக்கும். அதாவது கன்னியிலையும் இருக்கும் சுக்கிரன், துலாத்திலையும் இருக்கும். கன்னியில இருந்தாலும் அங்க சூரியனுடைய பலனை அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல துளாராசிக்கு வந்தாலும் நமக்கு அது பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். பட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு சூரியன் சொந்த நட்சத்திரமான, தனது சொந்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். அப்ப நமக்கு 11ஆம் அதிபதி வலுப்பெறுகிறார்னு அர்த்தம். நம்மளுடைய ஆசைகள், நம்ம எதிர்பார்ப்புகள் அனைத்துக்குமே ஒரு சூழல் ஏற்பட்டு அது நமக்கு நிறைவடையும், சந்தோஷமும் இருக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சனி கிரகமும் சூரிய கிரகமும் பார்த்துக்குது. அது சிம்ம ராசியில இருக்கிற வரைக்கும் தான். அதனால செப்டம்பர் 14 to 17 இந்த 3 நாள் மட்டும்தான் சனியினுடைய பார்வை சிம்ம ராசிக்கு. அதுக்கப்புறம் அதே உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கன்னியில இருக்கிறதுனால அது 12ஆம் இடத்துக்கு சூரியன் வந்துடுறாரு. அப்ப 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரியன் சொந்த சாரத்துல இருக்கிறதுனால நமக்கு 11ஆம் அதிபதியாகவும் நமக்கு அந்த பாவத்தை கெடுக்காம நல்லது பண்ணுவார். அதாவது 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரன், சகோதரி, நண்பர்கள், கொஞ்சம் உல்லாசமாக இருக்கிறது, சந்தோஷம், மன உறவுகளோட சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் கெடாம பார்த்துக்கும். ஆக மொத்தம் இந்த சூரியன் என்பது நமக்கு அனுகூலமாக இருக்கிறது. 17ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில விரயத்துல இருந்தாலும் கூட அது நமக்கு கெடுதலை செய்யாது. நல்ல பலத்தை கொடுக்கும், நல்ல மதிப்பு, புகழ், கௌரவத்தை கொடுக்கும், ஒரு ஹை லெவல் சந்தோஷத்தை கொடுக்கும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குதூகலங்கள் ஏற்படுத்தும், குழந்தைகளுக்கான வளர்ச்சி, நம்முடைய கலைகளுடைய வளர்ச்சி, இதெல்லாம் டெவலப் பண்ணும். அப்ப இந்த சூரியன் எந்த விஷயத்துக்கு நெகட்டிவா வேலை செய்யும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்மளுடைய துலா லக்னத்திற்கு
4ஆம் இடமான மகரம். அதுக்கு வீடு, வாசல், வாகனம், மனை வாங்கிறது இதெல்லாம் வந்து 4ஆம் இடம்னா, அதுக்கு 8ஆம் இடமாக சிம்மம் இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடம் என்பது அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப தாயாருடைய உடல்நிலை, நமக்கு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வாகனம் சம்பந்தப்பட்டது, இதுல சில ஒரு பழுது படுறது, இந்த மாதிரி சில தடைகளை கொடுக்கும். பட் அதே உத்தர நட்சத்திரத்திலிருந்து 27ஆம் தேதி செப்டம்பர் 27 அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரன் என்பது நம்மளுக்கு 10ஆம் அதிபதி. நம்முடைய லக்னத்துக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் தான் கடகராசி. அப்ப அந்த பலனை கொடுக்கறதுனால தொழில் பலம் மேலோங்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் கிடைக்கும், பண வரவு, உத்தியோக பலம், உத்தியோகத்துல ஈடுபாடு, அது சார்ந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுல 12ஆம் இடத்துல சந்திரன் நட்சத்திரத்துல சூரியன் இருக்கும்போது அதே சந்திரன் நட்சத்திரமான அஸ்தத்துல கேதுவும் அங்க இருக்காரு. அப்ப சூரியன் கேது சேர்க்கை பலனை கொடுக்குது. அப்ப சூரியன் அஸ்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த 13 நாள், அதாவது 17ஆம் தேதியிலிருந்து, அதாவது 27ஆம் தேதியிலிருந்து 13 நாள், அது அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் வரும். அதனால அந்த காலகட்டத்தில் நமக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும், தேவையில்லாத செலவுகள் வரும், உறவுகளில் வந்து சில பகைகள் ஏற்படும். இப்போ தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய சில சிரமங்களை குறிக்குது. அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது வழக்குகள் நடந்துட்டு இருந்தா அதுல குழப்பங்கள் நீடிக்கிறத குறிக்குது. அதனால பூர்வீகத்துக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனைகள், பூர்வீகம் சார்ந்த சில விரய பலன்கள், ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சூரியன் கேதுனுடைய சேர்க்கையினால உறவுகளில் கவனமாக இருக்கிறதும் செலவுகளில் கவனமாக இருக்கிறதும் இருந்துட்டா போதும். இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசு ஆகாது, புதிய முதலீடை தவிர்க்கணும். ஆனால் மற்றபடி தொழிலை கெடுக்காமல் சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறது 10ஆம் இடத்தை வலுப்பெற வைக்கிறது. அதனால வந்து நமக்கு தொழிலுக்காக நம்ம செய்யக்கூடிய உழைப்பு மற்றும் நம்ம ஒரு 2வது தொழில் அப்படின்னு முடிவெடுக்கிறதோ அல்லது ஒரு ஷிஃப்டிங் பண்ணுறதோ அடுத்த வேலைக்காக நம்ம மாறுறதோ இதுக்குண்டான நடவடிக்கைகளுக்கும் அது சாதகமாக தான் இருக்கும். ஸோ தொழில் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுடைய லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து நமக்கு நன்மைகளை செஞ்சுட்டு இருக்கார். ஏன்னா அவர் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால ராகுனுடைய பலன் வந்து நமக்கு வேலையில நமக்கு உண்டான ஒரு ஃப்ரீனஸை கொடுக்குறார். அதுலேயும் மூளை உழைப்பான வேலைகள் செய்பவருக்கு அது சாதகமாக இருக்கும். இப்போ நம்ம லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, அதுவும் வக்கரகதிக்கு, அதுக்குன்னு நான் சில பதிவுகள் போட்டிருக்கேன், அதுலேயும் உங்களுடைய துலா லக்னத்துக்கு பார்த்துக்கோங்க. அந்த குரு வந்து நமக்கு கடன் பிரச்சனைகள், பழைய எதிரிகள் பிரச்சனைகள் மற்றும் நம்மளுடைய உழைப்பு சார்ந்த உடல் உழைப்பு சார்ந்த சில வந்து டயர்டாகிறது. நம்மளுக்கு வந்து சூரியன் பலமாக இருந்த போதிலும் அந்த சூரியனுக்கு திரிகோணம் அப்படிங்கிறது 8ஆம் இடம், சூரியன் இருக்கிறது 12ஆம் இடம். அப்ப 8, 12 கிரகங்கள் இருக்கும் பொழுது அதற்குண்டான டயர்ட்னஸை கொடுப்பாங்க, அலைச்சல் தெரிச்சல், அதனால சோர்வுகள் ஏற்படுறது. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வைக்கணும். இது மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தை வழிநடத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.